தாஜ்மஹால் தாஜ்மஹல் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யமுனா நதியின் கரையில் உள்ள ஆக்ராவில் அமைந்துள்ளது. இதை முகலாய பேரரசர் ஷாஜகான் தனது விரும்பிய மனைவியான மும்தாஸ் மஹாலின் நினைவாக கட்டினார். மும்தாஸ் மஹால் 1631ஆம் ஆண்டில் அவரது 14வது குழந்தை பிறந்து கொண்டிருக்கும் போது உயிரிழந்தார். அதன் பின்னர் அவரின் நினைவாக தாஜ்மஹால் கட்டப்பட்டது. தாஜ்மஹாலின் கட்டுமான பணிகள் 1632ஆம் ஆண்டில் தொடங்கியதில் இருந்து சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு 1653ஆம் ஆண்டில் முடிவடைந்தன. இப்பணி 20,000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் உதவியுடன் நிகழ்ந்தது. கட்டிடத்துக்கு தேவையான வெள்ளை மரபணு கற்கள் ஒயிட் மார்பிள் ராஜஸ்தானின் மக்ரானா பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்டது. தாஜ்மஹால் ஒரு வடிவியல் மகத்துவம் வாய்ந்த கட்டடமாகும். இதன் மத்திய குப்பை டோம், 4 கோபுரங்கள், மனரெட்ஸ், சின்னஞ்சிறு கூரைகள், பல்லாயிரம் வகையான பட்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள மரபணு கற்கள் ஆகியவை இதன் அழகை குறிக்கின்றன. கற்கள், மரபணு மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட சிற்பங்கள் இசுலாமிய கலையின் சிறப்புகளை வெளிப்படுத்துகின்றன. தாஜ்மஹாலின் வளாகத்தில் உள்ள தோட்டங்கள், சர்பாக், நீர்த்தொட்டிகள் மற்றும் நீரூற்று வேலைகள் இந்த கட்டிடத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன. தாஜ்மஹால் 1983ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய களம் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஆக அறிவிக்கப்பட்டது. இன்றும் தாஜ்மஹால் காதலின் சின்னமாக இந்தியாவின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இதனை பார்வையிட வருகின்றனர். ஆக்ராவில் அமைந்துள்ளது. இதை முகலாய பேரரசர் ஷாஜகான் தனது விரும்பிய மனைவியான மும்தாஸ் மஹாலின் நினைவாக கட்டினார். மும்தாஸ் மஹால் 1631ஆம் ஆண்டில் அவரது 14வது குழந்தை பிறந்து கொண்டிருக்கும் போது உயிரிழந்தார். அதன் பின்னர் அவரின் நினைவாக தாஜ்மஹால் கட்டப்பட்டது. தாஜ்மஹாலின் கட்டுமான பணிகள் 1632ஆம் ஆண்டில் தொடங்கியதில் இருந்து சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு 1653ஆம் ஆண்டில் முடிவடைந்தன. இப்பணி 20,000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் உதவியுடன் நிகழ்ந்தது. கட்டிடத்துக்கு தேவையான வெள்ளை மரபணு கற்கள் ஒயிட் மார்பிள் ராஜஸ்தானின் மக்ரானா பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்டது. தாஜ்மஹால் ஒரு வடிவியல் மகத்துவம் வாய்ந்த கட்டடமாகும். இதன் மத்திய குப்பை டோம், 4 கோபுரங்கள், மனரெட்ஸ், சின்னஞ்சிறு கூரைகள், பல்லாயிரம் வகையான பட்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள மரபணு கற்கள் ஆகியவை இதன் அழகை குறிக்கின்றன. மேலும் சில தகவல்கள். கட்டுமானம். தாஜ்மஹால் ஒரு பன்னாட்டு குழு இன்டர்நேஷனல் டீம் சுமார் 20,000 கலைஞர்கள், தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்களின் ஒத்துழைப்புடன் கட்டப்பட்டது. இந்த குழுவில் ஈரான், மத்திய ஆசியா மற்றும் துருக்கியா போன்ற நாடுகளிலிருந்து வந்த கலைஞர்களும் அடங்குவர். கட்டுமானத்தை திட்டமிட்டு நடத்துவதற்காக முக்கிய பொறியாளர்களையும் கட்டிட வடிவமைப்பாளர்களையும் அழைத்தனர். வடிவமைப்பு மற்றும் கட்டமைப்பு. தாஜ்மஹாலின் மத்திய குப்பை 73 மீட்டர் உயரமுள்ளது. இதனைச் சுற்றி 4 மினார்களும் மனரெட்ஸ் உள்ளன. ஒவ்வொரு மினாரும் சுமார் 40 மீட்டர் உயரம் கொண்டவை. மினார்களின் வடிவமைப்பு திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டால் மினார்கள் வெளிப்புறமாக வீழ்ச்சியடையுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய குப்பைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உள் அலங்காரம். தாஜ்மஹாலின் உள்பகுதி அலங்கார மரபணு கற்கள் மற்றும் சந்தனக்கல் செமி பிரஷஸ் ஸ்டோன்ஸ் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதில் கையால் செதுக்கப்பட்ட பாஸ்மத் பஸ் ரிலீஃப் மற்றும் இசுலாமிய கலைச்சித்திரங்களும் உள்ளன. பல்வேறு நிலவொளி, நட்சத்திர வடிவங்கள், பூக்கள் மற்றும் முள்மீன் கலை வேலைப்பாடுகள் இதன் உள் பகுதியை மேலும் அழகாக்குகின்றன. நிலவொளி மகாலிரவின் அழகு. தாஜ்மஹால் முழு நிலவொளியில் ஃபுல் மூன் மாறுபடும்.